மற்றும் வாயில் தோசை கரண்டியால் சூடு வைத்து கொடுமை. கணவன், மாமியார், கணவனின் அக்கா என குடும்பமே ஒன்று சேர்ந்து தாக்குதல். தனி அறையில் பூட்டி வைத்து சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட பெண். தூத்துக்குடி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் நேதாஜி நகர் பகுதியை சேர்ந்தவர் செல்வ அந்தோணி. மெக்கானிக்காக வேலை பார்த்து வரும் இவருக்கும் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த சிந்துஜா என்பவருக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்று 8 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் 6 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளார்கள். வீட்டின் கீழ் பகுதியில் சிந்துஜா, செல்வ அந்தோணி குழந்தைகளுடன் வசித்து வரும் நிலையில் மேல்மாடி வீட்டில் கணவரின் குடும்பத்தார் உள்ளார்கள். இந்த நிலையில் செல்வ அந்தோணி குடித்துவிட்டு சிந்துஜாவை அடிக்கடி அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த சில மாதங்களாக சிந்துஜாவிடம் உனது குடும்பத்தில் சொத்து பங்கு வேண்டும், அதை உடனே எழுதி வாங்கி வா என கொடுமைப்படுத்தியதாகவும் தெரிகிறது. மேலும் செல்வ அந்தோணிக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தது மனைவி சிந்துஜாவுக்கு தெரிய வந்துள்ளது. இதனை சிந்துஜா கேட்டதற்கு அவரை கணவர் செல்வ அந்தோணி, மாமியார் மாரியம்மாள், கணவரின் அக்காள் செல்வவள்ளி ஆகியோர் அடித்து துன்புறுத்தி உள்ளனர். ஒரு கட்டத்தில் தோசை கரண்டியை தீயில் காய வைத்து சிந்துஜாவின் முகம் மற்றும் வாயில் சூடு வைத்து கொடுமைப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அம்மாவும் அக்காவும் சூடு பண்ணிட்டாங்க. சூடு பண்ணல எனக்கு வலி தாங்க முடியல. போய் எங்க அப்பா வீட்டுல போய் இனி வீட்டுக்குள்ளேயே அடைச்சி கிடந்தாங்க. வெளியே விடவே இல்லை. போன் பண்ண ஒரு இது இருக்கக்கூடாது, அது செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. நாங்கள் எல்லாம் செஞ்சேன். நான் இப்படியாக இருந்தேன். எல்லாம் செஞ்சுட்டு எங்கள் அப்பா சொத்து எனக்கு தான் எழுதி கொடுப்பேன்னு போய் வாங்கிட்டு வான்னு நிறையா நின்னாங்க. எங்கள் அக்கா 5 அக்காவுக்கு பங்கு சொன்னதுக்கு நீ போய் அவங்கெல்லாம் அந்த வீட்டை ஆண்டாடிட்டாங்க. நீ போய் ஆண்டாடலை. அந்த வீட்டில் போய் இந்த நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எனக்கு நின்னுனாங்கண்ணா. இந்த சித்திரவதைகள் சிந்துஜாவின் குடும்பத்தினருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக சிந்துஜாவை வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் அவரை பூட்டி வைத்ததுடன் அவரிடம் செல்போன் கொடுக்காமல் தனிமை சிறையில் அடைத்து வைத்துள்ளனர். சிந்துஜா செல்போனில் தொடர்பு கொள்ளாததால் சந்தேகமடைந்த அவரது பெற்றோர் சிந்துஜா இருக்கும் வீட்டிற்கு சென்று பார்த்தபோதுதான் அவருக்கு நடந்த கொடுமைகள் அனைத்தும் அவர்களுக்கு தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்த பெற்றோர் சிந்துஜாவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இது குறித்து சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். நாங்கள் யதார்த்தமாக அவளை பார்க்க போகும்போது அவளுக்கு சூடு வச்சு அவளை டார்ச்சர் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. ஒரு 4 டேஸ் பேக் நாங்கள் எல்லாரும் வீட்டோட போய் அவளை வீட்டில இருந்து எல்லாருமே அவளை கூட்டு வந்து GHல அட்மிட் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மாமியாரும் மதினியும் வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. அவங்க 2 பேரும் எங்கேயோ தப்பிச்சு இருக்காங்க. பட் போலீஸ் வந்து அவங்கள தேடிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் ஃபுல் எஃபர்ட் போட்டு அவங்கள தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இவளுக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கணும். அவங்க ஹஸ்பண்ட் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து ஒரே அடி தான், நைட் ஃபுல்லாக அடி. அன்னைக்கு சூடு வச்ச அன்னைக்குமே வந்து லெஃப்ட் லெக்ல வந்து காலுக்கு தொடைக்கு கீழே வந்து தொடப்பக்கட்டையால்ட்ட அடிச்சு இப்போ கால் ஃபுல்லா வீங்கி போய் ரத்தம் கட்டி கருப்பா இருக்கு அந்த இடம் ஃபுல்லா. சோ அதுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் GHல. இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்த போலீசார் மனைவியை கொடுமைப்படுத்திய செல்வ அந்தோணியை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள மாமியார் மாரியம்மாள் மற்றும் கணவரின் அக்கா செல்வவள்ளியை தேடி வருகின்றனர். சொத்து கேட்டு மனைவியின் முகம் மற்றும் வாயில் சூடு வைத்து கணவன் கொடுமைப்படுத்திய நிலையில் அவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தூத்துக்குடி மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.